ஓம் நம சிவாய சிவாய நமக சிவே 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 சிவ ஓம் நமோ நாரத நாராய நாம ஓம் நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரியம்பகாய திரிபுராந்தகாய திருகாக்னி காலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்தும் ஜெயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நம ஓம் தத் புருஷாய வித்மஹே மகாதேவாய திமி தன்னோ ருத்ர பிரஜோதயாத் ஓம் தத் புருஷாய வித்மஹே சக்கரதுண்டாய திமி தன்னோ தந்தி பிரச்சோதயாத் ஓம் தத் புருஷாய வித்மஹே சக்கரதுண்டாய திமி தன்னோ நந்தி பிரச்சோதயாத். நாளை விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 16ஆம் தேதி, ஆங்கிலம் 30/3/2026 திங்கட்கிழமையிலே நாளை பிரதோஷத்தினுடைய மகிமை எப்படி என்று கேட்டால், அதனுடைய சிறிய வரலாறு. இந்த பிரதோஷத்தை எங்கே கொண்டாட வேண்டும் என்று பலருக்கும் நீங்கள் சொல்லுங்கள். சிலருக்கு செல்ல முடியாத நிலைமையில் நீங்கள் இதை சொல்லும் பொழுது நீங்கள் அங்கே சென்ற பலன், பூஜை செய்த பலன் அத்தனையும் உங்களுக்கு கிடைக்க அற்புதமான நல்ல அரிய வாய்ப்புகள். இப்படி ஆன்மீகத்திலே வருகின்ற நல்ல வாய்ப்புகளை தவற விடாமல் பார்த்து எல்லோருக்கும் சொல்லுங்கள். இந்த பிரதோஷமானது திருச்சி கரூர் மார்க்கத்திலே குளித்தலையை அடுத்து காவிரி நதிக்கரை ஓரத்திலே அமைந்து இருக்கின்ற சிவ ஆலயமே கருப்பத்தூர் என்கின்ற அற்புதமான ஆலயம். இந்த ஸ்தலத்திலே ஸ்ரீ சுகந்த குந்தலாம்பிகை சமேத ஸ்ரீ சிம்மபுரீஸ்வரராக இறைவன் அருள் பாலித்து வருகின்றார். ஒரு வழக்கமானது அன்று முதல் இன்று வரை தொன்று தொட்டு நடைபெறுகிறது. காலையில் கடம்பர், மதியம் சொக்கர், அந்தியில் ஈங்கோய், இப்படி 3 மலையும் தரிசித்த பிறகு இரவு அர்த்தஜாம பூஜையிலே ஸ்ரீ சிம்மபுரீஸ்வரர் மீண்டும் என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஏன் என்று கேட்டால், ஒரு இறைநிலையை பார்ப்போம். ஒரு முறை சூரிய பகவானுக்கு என்ன நேர்ந்தது? அவரால் தான் இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் முழுவதும் பிரகாசமாக ஒளி மின்னுகிறது. தன்னுடைய ஒளி இல்லாவிட்டால் எந்த உயிரினமும் வாழாது, தாவரங்கள் மடிந்து போய்விடும், பூலோகமே ஸ்தம்பித்துவிடும் என்கின்ற ஒரு அகம்பாவம் எண்ணம் ஏற்பட்டது. இது இறைவனுக்கே ஏற்படுகின்ற ஒன்று. இப்படி நடக்கும்போது அந்த சூரிய பகவானின் மனைவி பத்னியான ஸ்ரீ சொச்சலாம்பாள் தேவி இதை பலமுறை தனது கணவருக்கு எடுத்து சொல்லி உரைத்தாள். அகம்பாவம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அப்படி சொல்லியும் இந்த சொல் எடுபடவில்லை. மேலும் இந்த சூரிய பகவானை தடுத்தாட்கொள்வதற்காக ஒரு இறைநிலை நடந்தது. ஸ்ரீ பிப்பிலாத மகரிஷியின் மூலம். இந்த பிப்பிலாத மகரிஷி தான் எறும்பு குலங்களுக்கு குருவாவார். குருதான் இந்த எறும்பினுடைய குரு யார் என்றால் பிப்பிலாத மகரிஷி. இவர் மூலம் ஒரு காலத்திலே பங்குனி மாத பிரதோஷ கால சூரிய கிரகண அந்த ரேஸ் கதிர்கள், அந்த பூஜையை இந்த கருப்பத்தூரில் ஆற்றுவதற்கு இறைவன் உத்தரவிட்டார், பணித்தார் என்று சொல்லலாம். இப்படி பிப்பிலாத மகரிஷி அவருடைய பூஜையாக ஒவ்வொரு வருட பங்குனி மாத பிரதோஷ நேரத்திலும் நந்தியின் 2 கொம்புகளுக்கு இடையே சிவபெருமானை கேட்டுக்கொண்டு தனது கிரணங்கள் மூலம் இப்படி பூஜையை நிகழ்த்தி சூரிய பகவான் தான் இழந்த பிரகாச சக்திகளை மீண்டும் பெற்றார். என்ன இதனுடைய அர்த்தம் என்று கேட்டீர்களா? அகம்பாவம், தான் என்கின்ற வரட்டு கௌரவம், ஈகோ, I should be eradicated from the English. You, what is the meaning of you? இந்த மரியாதை குறைவு உள்ள வார்த்தை என்று நமது சொல்லுவார். சிறியவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் வித்தியாசமே இல்லாமல் யூ கடவுளுக்கும் அதை உபயோகப்படுத்துகின்றார்கள். அந்த யூ என்கின்ற வார்த்தையை மரியாதை இல்லாத வார்த்தை என்று நமது வாத்தியார் சொல்வதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சிறியவர்கள், பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள், குரு யாராக இருந்தாலும் யூ, நான் தான். இதை நீக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காலத்தில் அது அதிகமாக வந்துவிட்டது. ஆகவே நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டியது, பங்குனி மாதம் ஒவ்வொரு வருடமும் இந்த மாத பிரதோஷ காலத்திலே நீங்கள் கருப்பத்தூர் ஸ்ரீ சிம்மபுரீஸ்வரர் ஆலயத்திலே
அருள்பாலிக்கும் நந்தியம்பெருமானுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், சுத்தமான பசுனை காப்பிட்டு உங்களது திருக்கரங்களால் கைகளால் அரைத்த சந்தனத்தால் கிரீடம் பதித்து மஞ்சள் வண்ண ஆடைகளை நந்தி பகவானை அப்படியே சாத்தி அலங்கரித்து வழிபட்டால் பக்தர்கள் தாங்கள் இழந்த எப்பேற்பட்ட இப்பொழுதெல்லாம் பதவி என்பது பல பேருக்கு போய்கொண்டே இருக்கிறது. வேலை வாய்ப்பு இல்லாமல் வேலை இழந்து தவிக்கின்ற பெரும் படித்தவர்கள், உயர் பதவியில் இருந்தவர்கள் அதை சந்திக்கின்றார்கள். அந்த பதவி கிடைப்பதற்கும் மேலும் அந்தஸ்து, கௌரவம் இவற்றை திரும்ப இறையருளால் பெறுவதற்கும் உங்களுக்கு இறைவன் அருள் பாலிக்கின்றார். மேலும் கணவன் மனைவி 2 பேருக்கும் இடையிலே உள்ள சிறு கருத்து வேறுபாடு குடும்பத்தையே பிரித்திருக்கலாம். அவர்களுக்கும் மூன்றாவதாக வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு பணிபுரிந்து வருகின்றவர்கள் பாதுகாப்புடன் இருப்பதற்கும் இப்படிப்பட்ட பிரதோஷ பூஜைகள் மிக மிக உதவுகின்ற நாளே நல்ல நாளே. இப்படி நாளை உள்ள பிரதோஷத்தை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி கொண்டு இதை எல்லோருக்கும் சொல்லுங்கள். இப்படி அரிய சந்தர்ப்பங்கள் சீவி சிங்காரித்து கொண்டு வருவதில்லை என்று வாத்தியார் பலமுறை சொல்லுவார். இதை பலருக்கும் எடுத்து சொல்லுங்கள், அழைத்தும் செல்லுங்கள். ஆனால் எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்யும் பொழுது முழுமையான பூர்ண பலன்களை பெற்று வருகின்றவர்கள் பல லட்சம் பேர். ஆனாலும் இந்த கலியுகத்திலே அடுத்ததாக நீங்கள் ஒரு நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும். இப்படி நாளை திரையோதசி கூடும் மக நட்சத்திர நாளிலே ஒரு அற்புதமான வழிபாடு. என்னதான் லட்சுமியை கொண்டாடினாலும் பூர்ணமாக அது வந்து நிலைப்பதில்லை. செல்வம் என்கின்றது வரும் போகும் என்றிருக்கின்றது. ஆனால் தரித்திரமான நிலை வராமல் இருப்பதற்கும் வந்தவர்கள் தங்களை அதிலிருந்து விடுபடுவதற்கும் ஸ்ரீ ஜேஷ்டாதேவி வழிபாடு பூஜையானது நாளை 30/3/2026 திங்கட்கிழமை. இப்படி சில குறிப்பிட்ட பூஜைகளில் குறிப்பிட்ட சில சிறப்பான பலன்களை நீங்கள் பெறுவதற்காக குறித்த கால தேச வரைமுறைகள் சித்தர்கள் நமக்கு சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். இது மகான்களால் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்பதை மனதில் கொள்ள வேண்டும். ஏதோ வாய்க்கு வந்ததை சொல்லி இருக்கின்றார், ஏதோ நடக்கட்டும். இப்போ பாருங்களேன், இந்த உலகிலே இப்பொழுது நிலவும் கடுமையான மனக்குழப்பம், பீதியை அகற்றக்கூடிய மிக மிக அனுக்கிரக சக்தியை அள்ளி அளிக்கக்கூடிய ஸ்ரீ மூத்த திருமகள் வழிபாடாகும். இதைத்தான் சமஸ்கிருதத்திலே ஜேஷ்டாதேவி பூஜை என்று சொல்வார்கள். எப்படியெல்லாம் வரும் திரையோதசி திதியுடன் மக நட்சத்திரம் சேர்ந்து வரும் காலங்களிலே இந்த ஜேஷ்டாதேவி பூஜையை யார் ஒருத்தர் கொண்டாடினாலும் ஓடாத கார் ஓடும், நின்று போன தேரே ஓடும், அச்சு முறிந்து கீழே கிடந்த தேர் தானாக எழுந்து ஓடும், நடக்காத காரியங்கள்லாம் நல்ல விதமாக நடக்கும். இப்படி தெய்வ நம்பிக்கையில் ஓஹோ என்று இருப்பார்கள். அவர்களுக்கு ஏதோ ஒரு சிறிய சோதனையோ மனத்தளர்வோ ஏற்படும் போது அப்படியே குரு நம்பிக்கையும் தெய்வ நம்பிக்கையும் மேலும் மேலும் பெருகி நல்ல சிறப்பான முன்னேற்றங்களை நீங்கள் காணலாம். ஏனென்றால் இப்பொழுது அந்த மாதிரி நிலையில என்ன போங்க, என்ன சாமி கும்பிட்டு என்ன தானம் பண்ணி எந்த நிலைமையில் நான் இருந்தேன் அப்படின்னு மனத்தளர்வு ஏற்பட்டு மனசிலே ஒரு குழப்பம். அந்த குழப்பம் ஏற்பட்டு இன்னுமே கோவிலாவது, குளமாவது, சாமியாவது, பூதமாவது, எங்கள் வீட்டில் இவ்வளவு பிரச்சனை, நான் என்ன பாவம் செய்தேன் என்று மனதில் இயங்காதீர்கள். ஏதோ நமது கர்மாக்கள் எங்கோ ஒரு இடத்தில் இடிக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நீங்கள் அஞ்சவே வேண்டாம். அஞ்சாமல் செயல்படும் மன உறுதியையும் பெறலாம். அதற்காக திருக்கணித முறைப்படி நாளை விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 16ஆம் தேதி 30/3/2026 திங்கட்கிழமை காலை 7:11 முதல் மதியம் 2:48 வரை தான் மக நட்சத்திரம் கூடும் திரையோதசி திதி நாளாக அமைகிறது. ஆகையினால் நீங்கள் காலையிலே அந்த ஜேஷ்டாதேவி பூஜை வழிபாடுகள் பல ஆலயங்களிலே, இப்போ பல ஊர்களிலே மிக மிக விசேஷமாக நடந்து கொண்டு பிரபல்யமாகி வந்து கொண்டிருக்கின்றது. இதை நாம் பலமுறை சொல்லி அந்த பூஜையும் நடப்பதற்கு 30 வருடம் பிடித்துவிட்டது. மக்களிடம் எடுத்து செல்வதற்குள் போரும் என்று ஆகிவிடுகிறது. இருந்தாலும் நாங்கள் மனம் தளர்வதில்லை. ஏனென்றால் ஒரே ஒரு உண்மையான பக்தி கொண்ட ஒரு குழந்தை இருந்தாலும் சரி, வயதானவர்கள் இருந்தாலும் சரி, அதுவே நமக்கு போதும் என்று நமது வாத்தியார் சொல்வார். அவர் மூலம் எத்தனையோ
ஆரம்பிக்கப்படாமல் இருந்த பிரதோஷம், சரபேஸ்வரர் என்கின்ற ஒரு பூஜை முறை தெரியாமல் இருந்தவர்களுக்கு அது, மற்றும் விஷ்ணுபதி மகா புண்ணிய காலம், இப்படி ஸ்ரீராமநவமி, சித்திர சதயம், இப்படி பல ஆலய உற்சவங்களிலே குறிப்பாக நாளை நடக்கின்ற பிரதோஷம் ஜேஷ்டாதேவி வழிபாடுகள் நிறைந்த பொருளாதார வசதி ஏற்பட்டு தார்மீக அடிப்படையில் அவை பெற்று நிரந்தரமான செல்வம் பெறுவதற்கும் நமது ஞானபத்திர கிரந்தத்தில் உள்ளதை நமது சர்க்குரு சொல்ல சொல்ல அவ்வப்போது நாம் எடுத்து சொல்லுகின்ற நிலையில்தான் உள்ளோம். இதை காலம் செல்ல செல்ல அமைதி இல்லாமை ஒரு நிலை, மனக்குழப்பம் மக்கள் சமுதாயத்திலே ஏற்பட இருக்கின்ற ஒரு பெரிய ஒரு குழப்பம், அது மிகும் என்று அதிகரிக்கும் என்று ஞான பத்திர கிரந்தங்கள் உரைக்கின்றன. இதை கடவுள் நம்பிக்கை உடையவர்களுக்கு கூட இப்படி சமுதாயத்தில் ஏற்படும் பல்வேறு சீர்கேடான நிகழ்ச்சிகளால் கடவுள் மற்றும் குரு நம்பிக்கையில் கொஞ்சம் தளர்ச்சி ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஆகவே உறுதியான திடமான மனதை பெற்று வாழ உதவுவதே நீங்கள் செய்ய இருக்கின்ற நாளை ஜேஷ்டாதேவி வழிபாடாகும். அதை இன்றே நீங்கள் எளிமையாக செய்து கொள்ளுங்கள், எல்லோருக்கும் சொல்லுங்கள். இப்படி நல்ல சந்தர்ப்பங்கள் வாழ்க்கையில் கிடைக்கில் அதை உரிய முறையிலே பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்யுங்கள். பலருக்கும் எடுத்து சொல்லுங்கள். எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்தால் அப்பொழுது முழுமையான பலனை பெறலாம். இதற்காகவும் இறைவன் என்றைக்கும் கைவிட மாட்டான். குரு என்னைக்கும் நம்மளை விட மாட்டார். ஒரு ஆண் கோயிலுக்கு சென்று இறைவனை பார்க்கும் பொழுது என்ன தெரிய வேண்டும்? அந்த இறைவனுடைய திருமேனி என்று சொல்வார்கள். இது பொதுவான கருத்து இல்லை என்று நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் முழுமையான குரு பக்தி கொண்ட ஒருவருக்கு அந்த ஆலயத்திலே கருவறையில் இருக்கின்ற ஒரு தெய்வம், அந்த உருவம் அவனது கண்களுக்கு தான் யாருடன் எந்த குருகுலவாசம், எந்த குரு என்ன சொல்லி கொடுத்தாரோ அந்த குருவின் பூர்ண தரிசனம் மட்டும்தான் கிடைக்கும். இதுதான் குரு மேல் உள்ள நம்பிக்கை காட்டும். ஆக பெண்களுக்கு என்று ஒன்று உண்டு. அது என்னவென்றால், உத்தமமான பெண்களுக்கு இறைவனை வழிபடும் பொழுது பூர்ண நம்பிக்கை ஏற்பட்டு அப்படியே விடாப்படியாமல் செய்யும் பொழுது அந்த பெண்களுக்கு அந்த கோயில்களுக்கு எந்த கோயில்களுக்குள் சென்றாலும் அந்த இறைவனையோ அம்பிகையோ தரிசிக்கும் பொழுது தனது கணவனுடைய திருமுகம் காட்சியளிக்கும். இதை கடைபிடித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த நிலை வரலாம். அதுதான் மகோன்னத மிக பெரிய உன்னத தரிசனம் என்று சொல்வார்கள். மேலும் விளக்கங்களுக்கு ஸ்ரீ அகஸ்திய விஜயம் என்கின்ற ஆன்மீக மாத இதழை 33 வருடங்களுக்கு மேல் அதை எல்லோரும் படிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும். எத்தனையோ இறை ரகசியங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பூக்களின் புனிதம், இப்படி ஜெயந்தி தரும் ஜெயம், வில்வத்தினுடைய மகிமை, மஞ்சள் மகிமை, சாம்பிராணி மகிமை என்றது பல ஸ்தல விருட்ச மகிமை, இறந்து போனவர்களையும் உயிர்ப்பிக்கும் ஜீவ நாடி தத்துவத்தையும் நமது அகஸ்திய விஜயம் மூலம் கொடுத்து கொண்டு வருகிறோம். எல்லாம் உள்ள நமது சர்க்குரு சொல்லி கொடுத்தபடி அன்று ஒரு காலத்திலே திருவண்ணாமலையிலே கூப்பிட்டு செல்வார். 10 பேர் 20 பேரை அழைத்து கொண்டு கிரிவலம் வந்து தனது திருக்கரங்களாலே தயாரிக்கப்பட்ட அன்னதானம் செய்து மிகவும் சிரமப்பட்டு பல ஆண்டுகளாக 10, 100, 1000 அடியார்களை ஒன்று திரட்டி சபை ஒன்று ஏற்படுத்தினார். சங்கம் என்று ஒரு அமைப்பை, ஒரு கூட்டு, ஒரு சத்தங்கம் ஏற்படுத்தி அதை கடுமையான முயற்சிக்கு பிறகு இன்று திருவண்ணாமலையிலே நிற்பதற்கு நடப்பதற்கு இடம் இல்லாத அளவிற்கு வரும் என்று வாத்தியார் சொல்வார். நாங்கள் இப்பெல்லாம் செஞ்சு காட்டிட்டு போயிடுவோம், நீங்கள் எதிர்காலத்தில் வரணும்னு நினச்சா கூட இந்த திருவண்ணாமலைக்குள்ள நுழைய முடியாது, 25 கிலோமீட்டருக்கு அந்தாண்டே கேட்டு போட்டுருவான், நடந்து போகணும். அந்த நிலை வந்து தாங்க முடியாத அளப்பரிய கூட்டங்கள் பக்தர்கள் வந்து சேருவார்கள். அப்பொழுது நீங்கள் எங்கு இருக்க வேண்டும் என்பதை இப்பொழுதே நாங்கள் சொல்லிக் கொடுப்போம், தெரிந்து கொள்ளுங்கள் என்று நமது வாத்தியார் சொன்னதை பல ஆயிரம், ஒவ்வொரு ஊரிலும் பல ஆயிரம் அடியார்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அவர்களிடம் கேட்கும் போதும் உங்களுக்கு அது மேலும் உற்சாகத்தை தரும். காலம் செல்ல செல்ல இறை பக்தி ஒரு பக்கம் வளர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு பக்கம் நான் இன்ன குலத்தில் பிறந்தேன், எனக்கு வேதம் தெரியும், சாஸ்திரம் தெரியும், சகலம் தெரியும் என்று
ஒரு அகம்பாவம் வந்து தன்னைத்தானே கெடுத்து கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ சிறியவர் பெரியவர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி ஒரு நிகழ்ச்சி நடைபெறாமல் இருப்பதுதான் நாளை பிரதோஷம் மற்றும் ஜேஷ்டாதேவி வழிபாடு. எதிர்காலத்திலே குழந்தைகளை பெற்றவர்கள் மிக கவனமாக இருப்பதற்காக பல வாராகி வழிபாடு, குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கும் எல்லை தெய்வங்கள் கற்பன சுவாமி, காத்தவராயன், இப்படி வீரபத்ர சுவாமி, பிக்ஷாடனர் இவர்களை பற்றி பள்ளியறை பூஜை, சிவபாத பூஜை மற்றும் அர்த்தஜாம பூஜைகளை பற்றி அடிக்கடி சொல்லி வருவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நாளை இப்படி தினமுமே இப்படி செய்து நித்திய பிரதோஷமாக மாலை 4:30 மணி முதல் 6 பிரதோஷ வேலை என்பது எல்லோருக்கும் தெரியும். நித்திய பிரதோஷத்திலே ஸ்ரீ காளஹஸ்தி சதாதப சித்தரை மனதில் பாராயணம் செய்து அவருடைய பெயரை உச்சரித்து கொண்டே பிரதோஷ பூஜையை செய்யலாம். சோமசுக்த பிரதட்சணம் என்பது பெரியவர்களை கேட்டு செய்வதும் அற்புதமான நல்ல பலன்களை தரும். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாலா அருணாச்சலா.